ராசி அன்பர்களே, புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சொந்தமானவர்களே, உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துகிறார். அப்போ 4ஆம் இடத்துல வந்த குரு பகவான் உங்க ராசிநாதன் உச்சம் பெறும்போது அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ராசிக்குள்ள இருக்கிற சனி பகவானை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். முக்கியமான விஷயமே அதுதான் உங்களுக்கு. அது இல்லாம உங்க ராசி பிரகாரம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பவுமே உங்கள் ராசிநாதன் மறையக்கூடாது. அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சதால தான் நிறைய சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியோடைய இது உங்கள் ராசியை பார்க்கறதால மன ஆரோக்கியம் ஏற்படும், பொருளாதாரம் ஈட்டுவீங்க, கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனடியாக திருமணம் நிச்சயம் நடக்கும். நிச்சயம் ஏற்பட்ட நின்னது கூட உடனே நடக்கும். ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதிய தொழில் தொடங்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சம் பெறுறாரு. புதிய வாகனம் வாங்கிறது, புதிய வீடு கட்டுறது, உங்களுடைய தாயார் ஆரோக்கியம், உங்களுக்கு மன ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளே உட்காந்து சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். இந்த 12 ராசிக்குமே இந்த குரு பயிற்சி சமநிலையான விஷயங்கள் நடக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகங்களை பல மாதிரி பண்ணுவார். ஆனால் குருவை பொறுத்தவரையிலும் சுபகிரகம் என்றதால் சமநிலையோடு நடத்துவார். மீனராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான விஷயங்களை இருக்கும். ஒரு முறை இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு குரு பயிற்சி நடக்கிறது முன்னே பார்த்தீங்கன்னா அடுத்தும் ஜூன் தான் மாறுவார். அதுங்காட்டி நீங்கள் ஒரு முறை திருப்பதி பெருமாளை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க. அதுதான் இந்த பரிகாரம். மற்றபடி உங்களுக்கு எந்த விஷயங்கள் இல்லை. ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இந்த 12 ராசிக்கும் குரு பயிற்சியோடைய பலன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒளி பரவட்டும்.